ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரோசன் சப்பாத்தி எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்ப்போம். கடைகளில் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் 2 வாரம் வரைக்கும் எப்படி சப்பாத்தி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரமலான் நெருங்கிட்டனால இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் டைம்ங்கிறனால இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் மிச்சமாகும். இதுக்கு ஒரு பெரிய பவுலில் நான் வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆயில் தான் பிடிக்கும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆயிலே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, ஒவ்வொருத்தவங்களோட சப்பாத்தி மாவுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் மிஷினில் தனியாக அரைச்சிருப்போம், சில பேர் கடை மாவு யூஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணி மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். வச்ச சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். இல்லைனா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். 1/2 hourங்கிறது ஒரு தோராயமான டைம் தான். நீங்கள் 1 to 2 மணி நேரம் கேப் விட்டிங்கன்னா கூட நல்லா வந்து மாவு ஊறிட்டு உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் மட்டும் ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது நம்ம எத்தனை போர்ஷன் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து எனக்கு தோராயமாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சப்பாத்தி இதில் எடுத்திங்கன்னா ஹார்ட் ஆயிரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு பெரிய சப்பாத்தி அளவு போக போக அதுக்கு வந்து நிறைய அளவு மாவெல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இதை இந்த மாதிரி டக் பண்ண மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் பால் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே கேப் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இது பண்ணுறோன்னு பார்ப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி இந்த மாதிரி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு நான் ஒரு 4-5 சப்பாத்தி இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மாவு, நான் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கோதுமை மாவை யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு ரொம்ப பெருசாக தேய்ச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நிறைய மாவு சேர்க்குற மாதிரி வரும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இன்னும் நான் ஃப்யூச்சர் ரெசிபீஸில் வந்து இதே மாதிரி ஃப்ராசன் பரோட்டா, ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கப்புறம் சமோசா ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதே போல் ஒரு தட்டில் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்றா சேருங்க. இந்த மாவு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக மாவு சேர்த்து செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஆயிலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் மாவில் தான். பட் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தேய்க்கணும். இப்போ நான் இதே போல் ஒன்றா தேய்ச்சி அந்த தட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 போட்டதுக்கப்புறம் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு ரொம்ப ரவுண்டாக தான் சப்பாத்தி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தேவையில்ல, அதனால நான் வந்து எப்பயும் போலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ போட்டு வச்ச சப்பாத்திகளை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் 5 அல்லது 10 செகண்ட் மட்டும் போட்டுடுங்க. ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது. கரெக்டாக 5 அல்லது 10 செகண்ட் ஒரு 4-5 டைம் இதே மாதிரி போட்டு எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இது மாதிரி வாட்டுறப்ப அதிகமாக வாட்டிட்டாலும் நமக்கு இருக்காது. கம்மியாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, கம்மி டைமில் பண்ணிட்டீங்கனாலும் வந்து உங்களுக்கு சீக்கிரமே இது வந்து கெட்டு போயிடும். அதனால கரெக்டாக ஒரு சைடும் 5 அல்லது 10 செகண்ட் போட்டு 4-5 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு சப்பாத்தி அதே மாதிரி போட்டு காட்டுறேன். கல்லை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. இது வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப சூடாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இனிமேல் ஸ்டோர் பண்ணுற வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மலாகவே ஸ்டோர் பண்ணலாம். பட் நான் பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பேக்கிங் ஷீட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக விரித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை சப்பாத்தி போட்டிங்களோ அது எல்லாமே இது மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் போட்டுக்கோங்க.
இந்த பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா 4 ருபீஸ் தான். எல்லா எசன்ஸ் ஷாப்லேயும் இருக்கும். நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து எசன்ஸ் ஷாப்புன்னு இருக்கும், அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். இப்போ இந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கங்கே கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு சப்பாத்தியும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறனால உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து எடுக்கிறப்ப எந்த சப்பாத்தியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா நம்ம இதில் மைதாலாம் எதுவும் சேர்க்கலை, வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. மற்றபடி பார்த்திங்கன்னா கோதுமை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த டென்ஷன் ஆகாமல் நம்ம இது பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ண ஷீட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து கட் பண்ணிக்கலாம். மொத்தம் எனக்கு ஒரே ஒரு பேக்கிங் ஷீட் தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு சப்பாத்தியோட சைஸ்க்கு தான் நம்ம அந்த ஷீட் ரெடி பண்ணுறோம். அதனால் எனக்கு ஒரு இதுக்கு ஒரு ஃபுல் ஷீட் ஒரு 4 ருபீஸோட ஒரு ஃபுல் ஷீட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இருக்க நமக்கு வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம நைட்டு கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் நிற்கிற வேலையை கூட வந்து உங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எப்படி போடுறது அப்படிங்கிறது எப்படி எடுத்து வைக்கணும் அதையும் நான் வீடியோவோட பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம டோட்டலாக போட்ட எல்லா சப்பாத்திஸையும் ஒன்று மேலே ஒன்று இது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போது மொத்தம் ஒரு 10 இல்லை 12 சப்பாத்தி போட்டிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண சப்பாத்திலாம் லாஸ்ட்டாக மேலே ஒரு கவர் கீழே ஒரு கவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினதுக்கு எனக்கு வந்த கவர். இது மாதிரி உங்கள் வீட்டில் கவர் இல்லைன்னா சேம் எசன்ஸ் ஷாப்பில் ஒரு கவர் வந்து 3 ருபீஸ் தான். ஸோ அதுவும் வந்து நமக்கு எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஜிப்லாக்லாம் பொதுவாக வந்துச்சுன்னா அது தூக்கி போட மாட்டேன், நான் இந்த மாதிரி யூஸஸ்க்கு வச்சுக்குவேன். இப்போது இது பார்த்திங்கன்னா இதில் போடுறனால நமக்கு உள்ள ஏர் அதிகமாக போகாது, தண்ணி படாது, அந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கவரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் கிடையாதுங்க, ஃப்ரீசரில் வைக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே இப்போ வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுன்னா இப்போ நைட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே சப்பாத்தி போட போகிறீங்கன்னா ஒரு 7 மணி போல் இதை ஃப்ரீசரை விட்டு வெளில எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரீஸ் ஆனதை நம்ம எடுக்கிறோம். எடுத்தால் ஹார்டாக இருக்கும். அப்படியே வெளில வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பாருங்கள். அதுக்குள்ளே இது வந்து கரெக்டாக இதாகிரும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே அப்படியே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கனால இன்னுமே வந்து உங்களுக்கு சப்பாத்தி காஞ்சு போயிருக்காது. அதே சாஃப்ட்னஸோட அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை யாரெல்லாம் உள்ளே போகாமல் பொறுமையாக இதே மாதிரி நம்ம ஜிப்லாக் பண்ணி வச்சிடணும். பண்ணி உடனே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. கரெக்டாக 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் அதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். ஏற்கனவே நான் சமோசா ஷீட்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இதே மெத்தடில் தான். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக தேவைப்படாது. நான் எந்த ஆயிலுமே சேர்க்கலை. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். கல் சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சப்பாத்தி போடுற மெத்தட் தான். இது வந்து ஹார்டாக இருக்காது. ஏன்னா நம்ம இதில் கீ போட்டிருக்கோம். இதில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். கீ சேர்க்குறாருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துருவோம். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா பபிள்ஸ் வருது. ஸோ இது மாதிரி வந்துச்சுனாவே நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பசிச்சிருக்கோம், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பெஷலாக ரமலான் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த டைமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சப்பாத்தியில் லைட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிறோம். போட்டு 2 சைடும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ராசன் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து உங்களோட பிஸியாக இருக்க ஷெடியூல் வந்து கட்டாயம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய ஒர்க் டென்ஷன் உங்களுக்கு கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் பட் ஸ்டோப்லமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.